إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கின்ற இந்த பாடத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் நடத்திய துஆக்களுடைய அந்த பாடத்தலைப்புகள் கிட்டத்தட்ட 9 பாடத்தலைப்புகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பொதுவாக அது மீட்டினால் தான் தெரியும். நானும் இன்றைக்கு மீட்ட போய்தான் எனக்கு என்ன செய்யுது தெரியுது. இன்றைக்காவது நிறைய பேர் அதை மீட்டி இருந்தோம் என்று சொன்னால் அது நம்ம எத்தனை பாடங்கள் படித்திருக்கிறோம் என்பது சுருக்கமாக தெரிந்திருக்கும். அதை நாங்கள் வுதுவுடைய பாடத்திலே எமது துஆக்களை நாங்கள் அதாவது இன்னும் 2 துஆக்கள் படிக்க வேண்டிய நிலையில் அந்த பாடம் என்ன செய்தது, நிறைவுற்றது. அதாவது வுதுவுடைய விஷயத்தில் வுது எடுப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்ற ஹதீஸ் ஹசனான தரத்திலே உள்ள ஒரு ஹதீஸ் என்பதையும், அதற்கு பின்னால வுது எடுக்கிற நேரத்திலே கைக்கு முகங்களுக்கு அதே போல தலைக்கு மசூல் செய்வதற்கு என்றெல்லாம் துஆக்கள் என்ன செய்வார்கள், நிறைய துஆக்கள் சொல்வார்கள். இதற்கு மார்க்க ரீதியான எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை என்பதையும், அதற்கு பின்னால வுது எடுத்த பின்னால நம்ம பிரபல்யமாக சொல்லக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆ சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. இந்த துஆவை யார் அழகான முறையில் உருவெடுத்து விட்டு சொல்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து கொள்ளப்படும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியும் நாம் என்ன செய்தோம், ஆதாரபூர்வமான அந்த செய்தியையும் பார்த்தோம். அதற்கு பின்னால நம்ம வுதுவுடைய பாடத்திலே, அதாவது 9வது பாடம். ஆனால் துஆக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 13 துஆக்கள் வரைக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் 13 துஆக்கள் வரைக்கும் பார்த்தோம். இந்த 13 துஆக்களிலும் நாங்கள் அதாவது ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்று பார்க்கிற நேரத்தில் ஏனைய பாடங்களோடு சம்பந்தப்பட்ட துஆக்களும் என்ன செய்தன, உள்ளே நுழைந்தன. காரணம், நம்ம ஒரு ஹதீஸை பார்க்கிற நேரத்தில் அந்த ஹதீஸிலேயே 2 துஆக்களும் அடங்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். இப்ப அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்தோம், ஒரேடியாகவே பார்த்து முடித்து விட்டோம். அந்த பாடங்கள் வருகின்ற பொழுது அவைகளை நம்ம இலகுவாக என்ன செய்யலாம், அதாவது முடித்து செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். இப்பொழுது அதாவது 13 துஆக்களுடைய ஆதாரத்தன்மைகள், அது பலகீனமானதா பலமானதா என்பதை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். வுதுவுக்கு பின்னால் ஓதக்கூடிய சஹீஹான துஆ என்று நாம் இதுவரைக்கும் அறிந்து வைத்திருக்கின்றது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற துஆ. அதற்கு அடுத்ததாக 14வது ஒரு துஆ, அதாவது கிட்டத்தட்ட 3 துஆக்கள் அவர் போட்டிருக்கிறார். ஒன்று 13, 14, 15. இதுல அதாவது 12வது துஆ நாம் பார்த்தோம். 13வது துஆவும் 14வது துஆவும் ஆதாரபூர்வமானதா, அதனுடைய அவருடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, யார் அதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள், ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்த்துக் கொள்வோம். அதில் அதாவது இப்ப நம்ம இருக்கிற பாடம் தொடர் 5வது தொடரில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இது அதாவது அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். அடுத்தது அதற்கு பின்னாலேயும் ஒன்று என்ன செய்வார்கள், மின் இபாதிக்க சாலிஹீன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. அந்த கடைசி பகுதி பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த பகுதி எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது, எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக திருமிதியில் 55வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. சுனன் திருமிதியில் 55வது இலக்கத்தில் வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தவப்ப, யார் வுது எடுத்து, ஃப அஹ்ஸனல் வுதுவ, அந்த வுதுவை அழகான முறையில் செய்து, ثم قال أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله என்ற இந்த வார்த்தையை யார் அந்த வுதுவுக்கு பின்னால் சொல்லுகின்றார்களோ
என்று ஒரு செய்தி வருது. இந்த செய்தி நாங்க எங்க பார்த்தோம்? சஹீஹ் முஸ்லிம்ல பார்த்தோம். ஆனா யார் அறிவிப்பதாக பார்த்தோம்? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறதா பார்த்தோம். ஆதாரபூர்வமான செய்தின்னு பார்த்தோம். இதே வார்த்தையோடு என்ன செய்தோம்? பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட எப்படி புரிஞ்சிடும் என்று சொன்னால், ஒரே விதமான செய்தி, ஒரே பூங்கான செய்தி பிரபல்யமாக ஒரு நபித்தோழர் வழியாக வந்திருக்கிற நேரத்தில் திடீரென இன்னொரு நபித்தோழர் வழியாக வார மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அறிவிப்பாளர் வரிசைகள் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். காரணம், ஒருவர் வழியாக பிரபல்யமான செய்தி அவர்தான் அறிவிக்கிறார் என்று பல அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்டு. திடீரென இன்னொரு ஆள் அறிவிக்கிற மாதிரி வந்தால் ஒன்றில் பலகீனமான ஒரு ராவியுடைய பிழையாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என்றெல்லாம் சந்தேகப்படுவாங்க. ஆனால் எல்லா சந்தேகங்களும் நியாயமாக இருப்பது போவதில்லை. இப்ப இந்த செய்தியை நீங்க பாருங்க. இப்படி சொல்லிட்டு அதே தொடர்ல யார் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறாரோ, அழகான முறையில் உதுவெடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறாரோ, அதுக்கு பின்னால் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் அப்படி என்றும் சொல்கிறாரோ, ஃபுதிஹத் லஹு தமானியத்து அப்வாபில் ஜன்ன யதுகுலு மின் ஐஹா ஷா. அதுக்கு பின்னால அதை தொடர்ந்து இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதோடு சேர்த்து யாரு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் அப்படி என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரோ, ஃபுதிஹத் லஹு தமானியத்து அப்வாபில் ஜன்ன, சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறந்து கொள்ளப்படும், யதுகுலு மின் ஐஹா ஷா, அவர் விரும்பியதால் என்ன செய்வார்? நுழைவார் என்று வரும். ஆனா முஸ்லிம்ல என்ன செய்து இந்த வார்த்தை வரல. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வரல. இமாம் முஸ்லிம் அதை யார் வழியா பதிவு செய்யறாரு? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாரு. இதே வார்த்தை வுது எடுத்து அழகான முறையில் யார் செய்யறாரோ அவருக்குரிய கூலி இதே வார்த்தை. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வழியா வந்திருக்குது. இரண்டாவது அதிகப்படியான செய்தி. அதனால இந்த மாதிரி செய்திகளை நம்ம எடுக்கிற நேரத்தில் ஒரு மிச்ச கவனத்தோடு இருக்கணும். ஒரு அதிகப்படியான கவனம் கொடுக்கணும். ஒரு பலமான ராவி, புகாரி போன்று முஸ்லிம் போன்று ஒரு பலமான ராவி ஒன்று இந்த செய்தி அறிவிச்சார்னு சொன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன, உக்பத் இப்னு ஆமிர் உமர் அறிவிச்சிருக்கிறாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள், இப்படி என்ன முடிவுக்கு வரணும். ஆனா ஒரு பலகீனமான ராவி இதை அறிவிச்சார்னா நம்ம இயல்பாலே முடிவுக்கு வரோம்னா அவருடைய பலகீனம் தான் உக்பத் இப்னு ஆமிரை கொண்டு போய் உமர் இப்னு கத்தாப்ல ஜாயின் பண்ணதும் மேலதிகமா இந்த வார்த்தையே சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்றிலிருந்து அதிகரித்ததும் இதான் காரணம் என்ற முடிவுக்கு என்ன செய்வோம் வரும். இது பொதுவான ஒரு இது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அதாவது நதாயிதுல் அஃப்கார் என்ற நூல்ல சொல்றாரு, இந்த செய்தி பலகீனமானது, ஷாத்தானது, நிராகரிக்கத்தக்க வேண்டிய செய்தி. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த செய்தியில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருது. நாம படிச்ச செய்தியில உமர் இப்னு கத்தாப் வராரு. நான் முஸ்லிம்ல படிச்சோமே செய்தி, அதுல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வராரு. எப்படி வராரு? உமர் இப்னு கத்தாப் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருந்த உடனே என்ன சொல்றாரு? எவ்வளவு அழகா இருக்கு இந்த செய்தி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியை பார்த்து சொல்றாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் திரும்பி என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னால சொன்னது இதை விட அழகானது அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி நாங்க பார்த்தோம். இதுக்கு முன்னால சொன்னது இதை விட அழகானது என்று சொல்லிட்டு தான் இந்த செய்தி என்ன செய்யறாரு அவரு சொல்றாரு. நாங்க இது பார்த்தோம், அந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப உமர் இப்னு கத்தாப் வழியாக யார் அறிவிக்கிறாரு? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? உக்பத் இப்னு ஆமிரை விட்டுட்டார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டார். அதாவது உமர் இப்னு கத்தாபுக்கும் அபு உஸ்மான் என்ற அறிவிப்பாளருக்கு இடையிலும் உக்பத் இப்னு ஆமிரை இவர் விடுறார், இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர். இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஸைத் இப்னு ஹுபாப் என்பவருக்கும் முஆவியத் இப்னு சாலிஹ் என்பவருக்கும் இடையில ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டார். இவர் யாருன்னு பார்த்தா இமாம் திர்மிதியோட ஆசிரியர். இந்த மாதிரி பலகீனத்துக்குள்ளானவர் யாரு? திர்மிதியோட ஆசிரியர் ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு இம்ரான் என்றவர். ஜாஃபர் இப்னு முஹம்மது இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு பலகீனம் என்ன செய்கிறது? மனநத்துல இருக்கு. இவர் பலமான தரத்தை விட்டு வெளியே போகாது விட்டாலும் மனநத்துல கொஞ்சம் ஒரு பலகீனம் இவரிடத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் இவர் அல்லாமல் மற்ற எந்த அறிவிப்பாளர்களும் என்ன செய்யல? இந்த மாதிரி அறிவிக்கிறார். மற்ற எல்லா அறிவிப்பாளர்களும் அந்த ஆசிரியர் வழியா எப்படி தெரியுமா அறிவிச்சுக்கிறாங்க? நீட்டாக உக்பத் இப்னு ஆமிர் அன் உமர் இப்னு கத்தாப், உக்பத் இப்னு ஆமிர் உமர் இப்னு கத்தாப் வழியாக. இந்த செய்தி இல்லை. எது? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் என்ற செய்தி இல்லை. அதனால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை சொல்லி போட சொல்றாரு, லம் தஸ்புத் ஹாதிஹி ஜியாதா ஃபீ ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை நிரூபணமாகவில்லை, இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, ஆதாரபூர்வமான வழியில் இது நிரூபணமாகவில்லை என்றார். இமாம் அஹ்மத் ஷாக்கிர் அவர் நவீன காலத்துல வாழ்ந்து மரணித்து போன ஒரு அறிஞர். ஷேக் அல்பானிக்கு கொஞ்சம் முந்தினவர் அஹ்மத் ஷாக்கிர் என்பவர். அஹ்மத் ஷாக்கிர் திர்மிதி, முஸ்னத் அஹ்மத் போன்றவைகளை தஹ்கீக் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? இந்த செய்தி திர்மிதில வருது,
திருமதியில ஒரு நோட் பண்றாருன்னு சொன்னால் குல்லு ரிவாயாத் அல்லதி தக்கர்னா லைஸ ஃபீஹா கவுலுஹு அல்லாஹு ஜஅல்னி மினத் தவ்வாபின் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன். நாங்கள் அதாவது எல்லா ரிவாயத்துகளையும் பார்த்தோம். நாங்க சொன்ன எல்லா ரிவாயத்திலையும் எது இல்லை அல்லாஹு ஜஅல்னி மினத் தவ்வாபின் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் இல்ல இல்லா ஃபீ ரிவாயத்தி திர்மிதி வஹ்தஹா. திர்மிதியில இந்த அறிவிப்பிலே மட்டும்தான் இந்த வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது. வலா யக்ஃபி ذلك في صحتها لما علمت من الاضطراب والخطأ فيها. அது என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு நாங்கள் சொன்ன இந்த காரணத்தின் காரணமாக. இரண்டாவது யார் லைவ் பார்க்கறாங்க அஹ்மத் ஷாக்கிர் என்ற அவர் ஹதீஸ் கலை அறிஞர் இது பலகீனப்படுத்துறார். இமாம் திர்மிதி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் ஒட்டுமொத்தமாவே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சார் பலகீனப்படுத்தினார். இமாம் திர்மிதி ஒட்டுமொத்தமாவே எதை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு சேர்த்து செஞ்சாரு. அவர் இந்த அறிவிப்புல பொருத்தமில்லை, சரியான குழப்பங்கள் இருக்கிறேன்னு சொல்லி பலகீனப்படுத்தினார். ஆனா அது ஏற்றுக்கொள்ளத்தக்க வார்த்தை இல்லை. இமாம் திருமிதி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு கீழே சொல்றாரு வஹாதா ஹதீதுன் ஃபீ இஸ்னாதிஹி இத்ராப். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸின் அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன. வலா யஸிஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதல் பாபி கபீர் விஷயம். இந்த பாபில என்ன உது எடுத்து பின்னால் ஓதுகின்ற துஆ என்ற பாபில் நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன இல்லை அப்படின்றார். அதே போல இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அபூ இத்ரீஸ் லம் யஸ்மா மின் உமர். உமரிடம் இருந்து இந்த அபூ இத்ரீஸ் என்றவர் எந்த செய்தியுமே என்ன செய்யல கேட்கவே இல்லை. இடையில உக்பத் இப்னு ஆமிர் தான் என்ன செய்யணும் இதில் வர வேண்டும். இதே போல நவீன காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் அப்துல் அசீஸ், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி. அப்துல் அசீஸ் அத்தரீஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர் சொல்றாரு அல்லாஹு ஜஅல்னி மினத் தவ்வாபின் என்ற இந்த வார்த்தை லா தஸஹ், ஆதாரபூர்வமானது அல்ல. இவ்வளவு செய்திகளும் என்ன சொல்கின்றன இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. நான் ஏன் கொஞ்சம் எப்பயும் எந்த செய்தியை பலகீனம்னு சொல்ல விரிவா சொல்றேன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நீங்க கேட்கறீங்க போய் சஹீஹானதுன்றாரு, இன்னொரு ஆளுக்கு நீ பலகீனம்ன்றாரு. ரெண்டுக்கு வெயிட் இருக்க விளங்கினானே. பலகீனப்படுத்தல் என்பது நம்ம இன்றைக்கு அவ்வளவு முழுசாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது விட்டாலும் நம்ம தேவைப்படுற நேரத்தில் என்ன செய்யலாம், நம்ம இந்த ரெக்கார்டிங்க்கு போகலாம் என்பதனாலதான் ஓரளவு விரிவா என்ன செய்யறேன் இதை நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கல, அது ஒரு கிழமைக்கு போய் எனக்கு என்ன செய்யாது ஞாபகம் இருக்கு. அதான் உண்மை விளங்கிட்டா, அது உண்மையை சொல்லிடுவேன் அதான். ஆனா தேவைப்படுகிற நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஓரளவு இஸ்திஹ்தார் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்காவது இஸ்திஹ்தார் பண்ண ஒரு குறிப்பிட்ட நோட்டை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு என்ன செய்யலாம் வரலாம். ஆனா இந்த செய்தி பலகீனமானது. அப்ப நம்ம இதோட நிறுத்திக் கொள்ளணும். முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்போட நிறுத்திக் கொள்ளணும். எது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹு ஜஅல்னி மினத் தவ்வாபின் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன். அடுத்து இன்னொரு வார்த்தையை கூட்டி சொல்லுவாங்க தானே வ ஜஅல்னி மின் இபாதிக்க சாலிஹீன் அப்படி என்கின்ற அந்த வார்த்தையும் கூட்டி ஒரு அறிவிப்புல வருது. இதே கூடுதல் பலகீனம். வேற அதுல ஒரு ஜியாதா என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம், சம்பந்தமா நான் பஹஸ் பண்ணல. ஆனா இது பலகீனமான செய்தி. அப்ப மிகவும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதுல முக்கியமான நோட்டை ஞாபகம் வச்சுங்க. பதிவு செஞ்ச இமாம் திருமிதி என்ன செஞ்சாரு இதுல ஃபீஹி இஸ்னாதி இல்திராப், இதிலே குழப்பங்கள் இருக்கின்றன அப்படி சொன்னாது ஆதாரமாகிறாது. ஆனா இமாம் திருமிதியை பதிவு செஞ்சுட்டு பலகீனப்படுத்துறது இது வலுவா இல்லையா, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைத்துக்கன்னா எனக்கு போதுமானது. அடுத்ததாக 15வது துஆவாக என்ன சொல்றாரு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பொதுவா உது முடிச்சவரை இந்த 3 துஆ சேர்த்து ஓதுறவங்க இருக்கிறாங்க. 3 துஆ என்னது அதையும் ஓதி இதையும் ஓதி அதையும் ஓதுறவங்க இருக்கிறாங்க. ஆனா இது 3 துஆ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் வச்சுக்கினா கூட எத்தனை துஆவா மாறும்? அது இந்த ஹதீஸ் சஹீஹ் வச்சுக்கினா கூட ஒரு துஆவா தான் மாறும். ஏன் ஒரே அறிவிப்புல தான் என்ன செய்யுது ரெண்டுமே வருது, ரெண்டும் ஒரே துஆ தான். அது பலகீனமானது. இப்ப சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த துஆ நாங்க இன்னொரு இடத்துல ஓதுவோம். என்ன இடம்? சபை விட்டு என்னது கஃபாரத்துல் மஜ்லிஸ், மஜ்லிஸை விட்டு கலையிற நேரத்துல ஓதுவோம். விளங்கிட்டா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்றது கஃபாரத்துல் மஜ்லிஸ். ஒரு மஜ்லிஸை விட்டு எழும்புகிற நேரத்துல இது என்ன செய்வோம் நம்ம ஓதுவோம். இந்த துஆ வுதுவுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என இமாம் நசாயியுடைய சுனனுல் குப்ரால வருது. இதை பதிவு செஞ்சுக்கிறார். இப்ப அதாவது சயீத் இப்னு அலி வஹ்ஃபல் கஹ்தானி அவர்கள் இதை இந்த துஆல என்ன செய்றாரு பதிவு செய்றாரு. அப்ப இந்த ஹதீஸ் வரக்கூடிய கிரந்தம் சுனனுல் கபீர், அதாவது இமாம் நசாயியுடைய சுனனுல் கபீர் என்ற சுனனுல் குப்ரா என்ற அந்த கிரந்தம். அதாவது 9829வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி வருதுன்னு சொன்னால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் தவவ்வா, யாரு வுது எடுத்து ஃபகால சுப்ஹானக அல்லாஹும்ம, அந்த வுதுவுக்கு பின்னால் சுப்ஹானக அல்லாஹும்ம, சுப்ஹானனா என்ன தூய்மையானவன், சுப்ஹானகனா நீ தூய்மையான, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக
சுபஹானக் என்ற வார்த்தையை நீங்க விளங்கிக்கணும். கேன்றது வேற. சுபஹானி சூஃபியா கண்ட வார்த்தையில் இந்த வார்த்தை வரும் சுபஹானி என்று. சுபஹானி என்ன? நான் தூய்மையானவர். விளங்கிட்டா? சூஃபியாக்களுடைய வார்த்தையில் வரும் சுபஹானி என்று சொல்லு. அப்ப சுபஹானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக என்று உது எடுத்த பின்னால் யார் இதை சொல்கிறாரோ குதிப ஃபீ ரக்கின் ஒரு தோழி அல்லது ஒரு அழகான வெள்ளை, அதாவது எழுதக்கூடிய ஒரு நூல்ல ஒரு இடத்துல எதுவும் சொல்ல மரபையினால எதா இருக்க போதோ தெரியாது. சரியான ரக்குன்னு சொல்ற தோளுக்கும் அடுத்தது ஒரு வெள்ளை காகிதத்துக்கு என்ன செய்வார்கள், அதை சொல்லுவார்கள். சரியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல பதிவு செய்யப்படும். குத்திப ஃபீ ரக்கின் சும்ம துபிஅ பிதாபி. பின்னர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒரு அதாவது ஸ்டேப் படிச்ச மாதிரி அதுல பாதுகாக்கப்படும். இது எழுதி இந்த துவா இவர் சொன்னார் என்ற செய்தி எழுதி பாதுகாக்கப்படும். ஃபலம் யுக்ஸர் இலா யௌமில் கியாம். மறுமை நாள் வரைக்கும் அது என்ன செய்யப்படாது, உடைக்கப்பட மாட்டாது. அப்படியே வைக்கப்பட்டது உடைக்கப்பட மாட்டாது. அவரை ஷிர்க் செஞ்சாலே தவிர வேற எதுவும் அதை என்ன செய்யாது, அழிக்காத அளவுல பாதுகாக்கப்பட்டு விடும் என்று அத ஒரு ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸ பத்திய தரம் என்று நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது நம்ம நிறைய பாடமாக்கின சகோதரர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பொதுவாக ஒரே துவா 2-3 இடத்துல வேலை செய்யும்போது நிறைய பாடமாக்கிப்பாங்க. ஏன்னா அங்கேயும் ஓதலாம் அங்கேயும் ஓதலாம், எல்லா இடத்துலயும் ஓதலாம் மாட்டாங்க. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த செய்தியை பதிவு செஞ்ச இமாம் நசை அவர்கள் கீழே ஒரு நோட் பண்றாங்க. இமாம் நசை, இமாம் திருமிதி என ஹதீஸ் கிரந்தத்தை பதிவு செஞ்சுட்டு கீழே ஒரு நோட் என்ன செஞ்சிருவாங்க, எழுதிடுவாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் ஹாதா ஹதா, இந்த அறிவிப்பு தவறு, இந்த அறிவிப்பு தவறு விடப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புல ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. என்ன? வஸ்ஸவாப் மௌகூஃபுன். ஏன்னா இந்த செய்தி எப்படி வருது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு வருது. ஆனால் இவர் என்ன சொல்றார், வஸ்ஸவாப் மௌகூஃப். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி சரியானது அல்ல. அபூ சயீத் அல் குத்ரியாக சொன்னார்கள் அப்படின்னு தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இல்லாம அபூ சயீத் அல் குத்ரி அவங்க சொன்னார்கள். யார் உது எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லுகிறார்களோ அவருக்கு என்ன கூலி என்ன செய்யும், மறுமை நாளில் வழங்கப்படும் என்ற அந்த மௌகூஃப் என்ற அந்த வார்த்தை தான் என்னது சரியானது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இதுக்கு மௌகூஃப் பண்ணுவோம். மௌகூஃப்னா கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகாம யார்ல, அபூ சயீத் அல் குத்ரி அந்த சஹாபியோட முடிஞ்சிடும். சஹாபியுடைய வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் அறிவிக்கிற வார்த்தை அல்ல அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யறாரு, அதாவது இமாம் நஸாயி அவர்கள் செய்தியை பதிவு செஞ்சு நோட் பண்றாரு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்யறாருன்னு சொன்னால், இதே மாதிரி என்ன செய்யறாரு, நதாயிஜுல் அஃப்கார் என்ற நூல்ல இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுல இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இதுல என்ன கருத்து முரண்பாடு வந்திருக்கு தெரியுமா? அதிகமானவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்ன்றதோட என்ன செஞ்சாங்க, முடிச்சிட்டாங்க. ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒருவர் சொல்றாரே, அவரால் ஸ்ட்ராங் ஆனார். விளங்கிட்டா? நான் ஸ்ட்ராங் ஆன கையால காட்டணும், இங்க ஸ்ட்ராங் நினைச்சிட கூட மனநத்தை சொல்றது சரியா? ஸ்ட்ராங் ஆன ஆள் அவர் என்னது, பலமான ஆள், மனநத்துல எல்லாம் கடுமையான பலமான ஆள். அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு அந்த செய்தியை சொல்றாரு. இப்ப நான் உங்கள்ட்ட எங்களுக்குள்ள விஷயம் நாங்களே யோசிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துல நாங்களே யோசிக்கலாம். அதிகமானவர்கள் அறிவித்தது சரியாக இருக்குமா? ஒரு செய்தி எடுக்கிறதுல, மார்க்கத்தை பின்பற்றதுல இல்ல, ஒரு செய்தி எடுக்கிறதுல அதிகமானவர்கள் தவறு விட வாய்ப்பு இருக்கிறதா, ஒருவர் தவற விட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவர் தவற விட வாய்ப்பு தான் இருக்கிறது, அதிகமானவர்கள் தவற விட வாய்ப்பில்லை. இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வக்ஃப் தான் சரி. வக்ஃப் என்ன, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்ன்றதோட நிறுத்துறது தான் சரி. ஏன்னா அதிகமானவர்கள் அப்படித்தான் செஞ்சுக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள், ஒருவர் தவற விட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்ன, அதிகமானவர் அறியாததை ஒருவர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அடுத்த கேள்வி என்ன சொல்லுவோம், வாய்ப்பு இருக்குது. எனவே யார் சொல்றது சரி, அந்த ஒருவர் சொன்னாரு, அவர் பலமானவராகவும் இருக்கிறார் தானே, அவர் சொன்னதுதான் சரி. ஏனென்று சொன்னால் 4 பேருக்கு தெரியாத ஒருவருக்கு என்ன செஞ்சுட்டு தெரிய வந்து விட்டது அப்படின்றார். இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு. இந்த மன்ஹஜ ஒரு சிலர் கடைபிடிச்சாங்க, இந்த மன்ஹஜ ஒரு சிலர் கடைபிடிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதுல இதுதான் சரி அப்படின்னா மர்ஃபூ தான் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு சொல்றதுதான் சரி, இல்ல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு சொல்றதுதான் சரி அப்படின்றார். ஆனா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அழகான ஒரு முடிவு சொன்னார். அதான் அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒரு ஸ்பெஷல். மௌகூஃபாக இருக்கிறதா மர்ஃபூவாக இருக்கிறதா என்ற பகுதியுடைய ஆய்வு ஒரு செய்யணும், அது ஒரு பகுதி.
ஆனா இந்த இடத்துல மௌகூஃபாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மர்ஃபூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மர்ஃபூன்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நின்றாலும் பிரச்சனை இல்லை. காரணம், ஹதீஸ்களில் ஒரு விதி இருக்கிறது என்னன்னு சொன்னால், எது நபித்தோழர்கள் இஜ்திஹாத் பண்ண முடியாத விஷயமாக இருக்கிறதோ அந்த அறிவிப்பை நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்று வந்தாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் என்ன செய்யணும், அந்த அறிவிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, மறுமை நாளில் இன்ன நாளில் நடக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு நபித்தோழர் சொல்றார். மறுமை நாளில் இது போன்று நடக்கும் என்று ஒரு நபித்தோழர் சொல்றாரு வைங்களேன், சஹீஹான அறிவிப்பு அந்த நபித்தோழர் சொல்றாரு. நீங்களும் நானும் இஜ்திஹாத் பண்ணலாம். அதுல மறுமை நாளில் இன்ன விஷயம் நடக்கும் என்றதை யாரும் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. யார் சொல்லலாம்? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். நிச்சயமா ஒரு நபித்தோழர் கற்பனை பண்ணி அதை விட்டு அடிக்க போறது இல்ல, அப்படிதான் மறுமை நாள் நடக்கும்னு சொல்ல போறது இல்லை. சொன்னா அவர் என்னது, கதா பொய்யர்ன்றதுக்கு என்ன செஞ்சிருவாரு, வந்துருவார். நபித்தோழருக்கு அந்த சிபத்து என்னது இல்ல இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால எதெல்லாம் அதாவது இஜ்திஹாத் பண்ணி சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறதோ அந்த செய்திகளை என்ன செய்வாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தரத்தில் உள்ள செய்திகள் என்று எடுப்பாங்க. இப்ப இதுல சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக என்ற துஆ சொன்னார்கள் என்றதோட நிறுத்தினா கூட இது பொதுவான துஆவாக அவர் சொல்லியிருக்கலாம்னு விட்டுறலாம். ஆனா அவர் இன்னொன்று சொல்றார், அந்த துஆவை சொன்னால் அல்லாஹ் தஆலா அதனை ஏட்டில் எழுதி அதை என்ன ஒரு அதாவது ஒரு முத்திரை குத்தி அதை மறுமை நாள் வரைக்கும் உடைக்காமல் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது இஜ்திஹாதுக்குரிய இடம் அல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலே தவிர என்ன செய்யலாது, இப்படி சொல்ல முடியாது. எனவே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு, இது அதிகமானவர்கள் சொன்னார்கள் என்று நபித்தோழருடைய கூற்றாகவும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஆள் சொன்னார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றாகவும் வைத்துக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இது எந்த தரத்துக்கு போக போற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற தரத்துக்கு போக போகின்ற செய்தி. இது ஒரு பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காய்தா. என்ன, நபித்தோழர்கள் மறுமை நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஜ்திஹாதோடு சம்பந்தப்படாத விஷயங்கள், அதாவது இது கேட்டுத்தான் அறிவிக்க முடியும் என்று சொல்லப்படக்கூடிய எந்த விஷயத்தை அறிவித்தாலும் அதை எந்த இடத்துல வைப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற தரத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஏன்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிறாரு, சொல்லிக்கிறார். நாங்களும் சொல்லுவோமா இல்லையா, அதை நபித்தோழர்கள் வரலாற்று நடக்க வாய்ப்பு. எப்படி ஒருவர் உதவு எடுத்துட்டீங்க, இந்த அளவுக்கு கழுவுறார், நம்ம என்ன சொல்லுவோம், முழுசா கழுவணும், முடிச்சிடும். நம்ம என்ன சொல்லல, குர்ஆன்ல முழுமையா கழுவுன்னு வருதுன்னு சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் முழுமையா கழுவுங்கன்னு சொல்லல. எப்படி சொன்னோம், இது முழுமையா கழுவு இல்லாட்டி தொழுகை என்ன செஞ்சிடும், பாத்தில் ஆயிரும். ஆனா அர்த்தம் என்ன சொல்ல வரோம், குர்ஆன்ல அப்படித்தான் வந்திருக்குது, ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குன்னு சொல்ல வரோம். ஆனா நாங்க அதை சொல்லல. இந்த மாதிரியான வாய்ப்பு அன்றைக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்கு. நீங்க இப்படி செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா மறுமையில உங்களுக்கு இந்த கூலி என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவர் சொல்லலாம். இந்த செய்தி ஒருவர் கேட்டு என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். நம்ம அதை எந்த தரத்துல வைக்கணும், மர்ஃபூடைய தரத்தில் வைக்கணும். எனவே இந்த ஹதீஸை நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், ஹசனான தரத்திலே உள்ள ஆதாரபூர்வமான செய்தி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்ற செய்தி. மஜ்லிஸ் முடியல நினைச்சிருக்கிறேன், சரியா? இது இந்த அதாவது வுதுவுக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு துஆ. அப்ப இது ஹசனான தரம், சஹீஹான தரத்துக்கு நம்ம கொண்டு போயலாம். இது காரணம் குறிப்பிட்ட கருத்து முரண்பாடு என்ன செய்யுது அதுல இருக்குது. எனவே ஹசனான ஆதாரபூர்வமான தரத்தில் இந்த செய்தி இருக்கிறது. எனவே நம்ம வுதுவுக்கு பின்னால் ஓதுற துஆக்கள்ல இரண்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அடுத்து சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்கின்ற செய்தி. இது அதனாலதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த தீர்ப்பு, ஷேக் அல்பானி அவர்களும் இந்த செய்தி என்ன செய்றாரு, வ குலாசத்துல் கவுல், சுருக்கமான வார்த்தை, இன்னல் ஹதீஸ ஸஹீஹ், இந்த ஹதீஸ் சஹீஹானது. லிஅன்னஹு வ இன் கான அல் அர்ஜஹ் சனதன் அல் வக்ஃப், அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக இதை ஆய்வு செய்தால் வக்ஃப் தான், அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றதுதான் என்னது சரியானது என்று இருந்தாலும் ஃபலா யக்ஃபா, யாருக்கும் தெளிவில்லாம போற ஒரு விஷயம் அல்ல இது. அன்ன மித்லஹு லா யுகாலு பிர் ரஹி, இது சொந்த புத்தியால பயன்படுத்தி சொல்ல முடியாத ஒன்று. ஃபலஹு ஹுக்முர் ரஃப், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவர் சொன்னதாகத்தான் நம்ம இந்த செய்தியை என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். இதை நீங்க இந்த ஒரு காய்தா இப்ப நம்ம படிச்சுட்டு போறது இருக்குதானே, உசூல் ஹதீஸ் நேரடியா இதெல்லாம் உசூல் ஹதீஸ்ல சொல்லப்படுகின்ற கவாயிது. நான் உங்களுக்கு இலகுவான மெத்தட்ல என்ன செய்றேன், இதை சொல்லிட்டு போறேன். ரைட். இப்ப அன்புள்ள சகோதரர்கள், இதெல்லாம் 9ஆம் பாடத்துல வரக்கூடிய துஆக்கள், 3 துஆக்கள். இப்ப 10வது பாடம் 10வதுல அத்க்ர் இன்தல் ஹுரூஜ் மினல் மன்சில், வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்ற துஆ என்று வரக்கூடிய செய்தி. இப்ப இதுல பாருங்க, அதாவது வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற துஆ என்று சொல்லி இவர் அதாவது 3 துஆக்களை என்ன செய்திருக்கிறார், பதிவு செஞ்சிருக்கிறார். வீட்டுக்கு அதாவது வீட்டோட சம்பந்தப்பட்டது, வெளியேறது நுழையிறது என்று சொல்லி 3 துஆக்களை என்ன செய்யறார், பதிவு செஞ்சிருக்கிறார். ஒன்று பிஸ்மில்லாஹி, 16வது துஆ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல
வலா குவத இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது எனது சகல காரியங்களையும் ஒப்படைத்திருக்கிறேன். வலா ஹவ்ல, இன்னும் சக்தியோ பலமோ இறைவனை கொண்டே என்று எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான துஆ. இப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பார்த்த உடனேயே பலகீனம் என்று முடிவெடுக்கின்ற தரத்திலே உள்ள ஒரு செய்தி. பார்த்த உடனே பெரிய நீண்ட ஆய்வுகள், பெரிய ரிசர்ச், ஆழ்ந்த ஆய்வுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதற்கு ஒரு பலமாக இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை வந்து உயர்த்தக்கூடிய தரத்திலே ஒரு தரமான அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உள்ளது. இமாம் இப்னு ஜுரைஜ் பிரபல்யமான ஒரு அறிவிப்பாளர். இமாம் இப்னு ஜுரைஜ் பிரபல்யமான நிறைய செய்திகளை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். ஆனால் இவர்கிட்ட வந்து இவரை பற்றி ஒரு மிக, அதாவது ஒரு காரமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விமர்சனம். அது என்னன்னு சொன்னா, இவர் தத்லீஸ் செய்வார். தத்லீஸ் என்றா நான் உன்ன சொல்லிக்கிறேன். அதாவது தத்லீஸ் என்று சொல்றது, தனக்கு யார் சொன்னாரோ அவரை சில காரணங்களுக்காக நேரடியாக அவர்கிட்ட கேட்டது போன்றும், ஆனா கேட்காத வார்த்தைகளை சொல்லி அறிவித்தது. பொய் சொல்லக்கூடாது என்ற தரத்தில் உள்ளவங்க எப்படிப்பாங்க, அவங்க நேர்மையானவங்க, பொய் சொல்லக்கூடாது. ஆனா அவங்களால சில அறிவு விஷயங்கள்ல சில விஷயங்களை தவிர்க்கலாம் இருக்கு. என்ன, இப்ப இந்த ஊர்ல பிரபல்யமான ஒரு ஹதீஸ் இருக்கு. இதை யார் அறிவிக்கிறான்னு சொன்னா, வயதிலேயே சின்ன ஒரு 15 வயது ஒரு மாணவர் என்ன செய்யறாரு, அவர் கூஃபாவுக்கோ பசராவுக்கோ போய் வந்து என்ன செய்யறாரு, உதாரணத்துக்கு சொல்றாரு, அறிவிச்சுக்கிட்டீங்களா. இமாம் இப்னு ஜுரைஜ் போன்ற ஒருவருக்கு வந்து 60-70 வயது. அவரும் இந்த சின்ன மாணவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அந்த ஆசிரியரும் சமகாலத்து வயதுடையவர். இயல்பாக இவருக்கு அவருக்கு என்னது, இந்த செய்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா இவருக்கு என்ன செய்யல, அந்த ஆசிரியர் சந்திக்க கிடைச்சி இந்த செய்தி கிடைக்கலன்னா ஒரு பெரிய ஒரு வெட்கமா என்ன செய்யும், அது அறிவுத்துறையில இருக்கும். இவர் என்ன யோசிப்பாருன்னு சொன்னா, இவர்கிட்ட அந்த மாணவர்கிட்ட, சின்ன மாணவர்கிட்ட கேட்பாரு. கேட்டு இதை அறிவிச்சா புழு தந்திச்சு அந்த ஆசிரியருடைய வாழ்ந்த இவருக்கு இந்த செய்தி என்னது ஏன் தெரியாம போச்சு என்ற விமர்சனம் மக்கள்கிட்ட வரக்கூடாது. அது மட்டுமல்ல, தன்னை மஜ்லிஸை விட்டு குறைஞ்ச காசு எங்க போயிடுவாங்க, அடுத்த இது மனிதர் எல்லார்களுக்கும் வரக்கூடிய அபிலாசைகள். இதுல இருந்து தப்புறது கொஞ்சம் பேர், இதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மாணவர்கிட்ட தான் செய்தியை கேட்டிருப்பாங்க. சொல்லாம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே இந்த மாணவர் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இவர் படிச்சாரு. இவர் என்ன செய்வாருன்னா, உதாரணமா அதாவது ஒரு சயீத் இப்னு அல் முஸையிப் வைங்களேன். இவர் சொல்லுவார், இப்னு ஜுரைஜ் சயீத் இப்னு முஸையிப் சொன்னார், சயீத் இப்னு முஸையிப் சொன்னார். இவருக்கு 100க்கு 100 தெரியும் சயீத் இப்னு முஸையிப் சொன்னார். சயீத் இப்னு முஸையிப் சொன்னாருன்னு தெரியும். ஆனா யார்கிட்ட சொல்லல, இவர்கிட்ட சொல்லல. யார்கிட்ட சொன்னது, இந்த மாணவர்கிட்ட சொன்னது. அந்த மாணவர் பலமானவர். இப்ப என்ன செய்யறது, சயீத் இப்னு முஸையிப் சொன்னார் என்று அறிவிக்கிறது. ஆனா எல்லாம் கேட்டிருப்பாரு, குறிப்பிட்ட செய்தி என்ன செய்யல, கேட்கவில்லை. குறிப்பிட்ட செய்தியை கேட்கவில்லை. இதுக்கு அரபுல சொல்லுவாங்க தத்லீஸ், இருட்டடிப்புன்னு மொழிபெயர்க்கிறாங்க. அது அவ்வளவு நல்லம் இல்லை. அதுக்கு நான் ஒரு பொருத்தமான சொல்லு என்னது, இருட்டடி பண்றது என்னது, அது சொல்லக்கூட இப்னு ஜுரைஜ் மோசமான ஆரம்ப முடிவு வேண்டி வரும். இருட்டடிப்பு செய்தார் என்று சொல்றது அவ்வளவு சூட்டபிளான ஒரு மொழிபெயர்ப்பு. எல்லாரும் இருந்து மொழிபெயர்க்கிற உசூல் ஹதீஸ் இன்னைக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு 60-70 ரூபா கட்டுறது இதுக்கு என்ன மொழிபெயர்க்கலாம்னு மொழிபெயர்க்கிறது இல்லை, என்ன செய்யலாம்னு யோசிச்சு மொழிபெயர்த்து தான் ஆர்டிகல் என்ன செய்யுது வந்துகிட்டு. ஆனா ஒரு துறையுடைய ஒரு டேர்ம மொழிபெயர்க்கிறது அப்படி செய்யக்கூடாது. ஆனா இதுக்கு இருட்டடிப்பான மொழிபெயர்ப்பு தான் என்ன செய்யுது, போய்கொண்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அது வந்து மறைச்சு செய்யற மாதிரியான ஒரு வேலை. இதை வந்து சுபா போன்ற அறிஞர்கள் வந்து புட்டிச்சு எடுத்துருவாங்க. வழங்கிட்டா சுபா போன்ற அறிஞர்கள் புட்டிச்சு எடுத்துருவாங்க. ஏதாவது சின்ன இந்த மாதிரி காலைன்னு சொன்னாங்க, எனக்கு சொன்னாருன்னு சொல்லாம, நான் கேட்டேன்னு சொல்லாம, எனக்கு அறிவித்தார்னு சொல்லாம, யாராவது சொன்னாருன்னா நீங்க கேட்டீங்களான்னு நேரடியா கேட்பாங்க. நீங்க கேட்டீங்களா அப்படின்னு. நிறைய மாணவர்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, நுட்பமா கேட்க மாட்டாங்க. உஸ்தாதுடைய ஹைபத் இருக்கும், பயம் இருக்கும். நீங்க நேரடியா கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், திருப்பி என்ன நேர்மையானவரே அவர் என்ன சொல்லுவாரு, சொன்னார். சயீத் இப்னு முஸையிப் அவர்கள் சொன்னார். உங்களுக்கு சொன்னார்களா அப்படி கேட்டா என்ன சொல்வாரு, இல்லை. அப்ப உங்களுக்கு யார் அறிவிச்சது, இப்படி 4-5 மஜ்லிஸ்ல ப்ரூஃப் ஆயிடும். இப்படி 4-5 மஜ்லிஸ்ல ப்ரூவ் ஆயிடும். அவருக்கு என்ன சொல்லணும், யுதல்லிஸ். இவர் ஹதீஸ் கலையில் பல நேரங்களில் இந்த மாதிரி மறைத்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்றது நிரூபணமாகிறது. அப்படி அதிகமாக நிரூபணமாகிறவரால் தான் இப்னு ஜுரைஜ். எப்படி சொல்வாரு, உஹ்பிர்து, எனக்கு அறிவிக்கப்பட்டது, இவர் மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டது, இவர் மூலம் எனக்கு சொல்லப்பட்டது, இவர் மூலம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால இப்னு ஜுரைஜ் வந்து எங்கேயாவது சொன்னார், அவரை தொட்டும் என்ற வார்த்தை சொல்லி இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதே நேரம் எப்படி சொல்லியிருந்தா, எனக்கு சொன்னார் என்று சொல்லி இருந்தா உடனே எடுத்துக்கொள்வாங்க. ஏன், எனக்கு சொன்னார் என்றதை இப்னு ஜுரைஜ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். இது மலைங்க தத்லீஸ். இதுக்கு சொல்றது
தத்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவு. இதை என்ன செய்யறாங்கன்னா இதுல யூஸ் பண்ணிக்கிறார். இதுல இந்த ஹதீஸ்ல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வருது எப்படின்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், திர்மிதியில் 3424வது இலக்கம், மன் கால இதா ஹரஜ மின் பைத்திஹி, வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது இப்படி சொன்னார், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால், யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், குஃபீத, இன்றைய நாளில் உனக்கு எல்லாமே என்னது போதுமாக்கப்பட்டு விட்டது, ஓ உகீத, பாதுகாக்கப்பட்டு விட்டாய், ஓ தனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை விட்டு என்ன செய்வான், விலகி விடுவான், வெளியே போற நேரத்தில் என்ன செஞ்சிருவான், விலகி விடுவான் என்று இந்த செய்தி என்ன செய்து வருது. அதில் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இப்னு ஹத்ததனா இப்னு ஜுரை சொல்லுகிறார், அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா, இஸ்ஹாக் அவர்களை தொட்டும் இப்னு ஜுரை அறிவித்தார், இஸ்ஹாக் அவர்களை தொட்டும் இப்னு ஜுரை அறிவித்தார். அதனால இமாம் புகாரி சொல்றாரு, லா அரிஃப் இப்னு ஜுரைஜ் அன் இஸ்ஹாக் கைர ஹாதல் ஹதீஸ், இஸ்ஹாக் வழியாக இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறது எனக்கு இந்த அறிவிப்புல தவிர வேற எங்கேயும் எனக்கு தெரியாது. இஸ்ஹாக் வழியாக இப்னு ஜுரைஜ் அறிவிப்பது இதான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் தடவை இதான் செய்றேன் பார்க்கிறேன், எனக்கு வேற எந்த செய்தியிலே தெரியாது. வலா அரிஃப் லஹு சமாஅம் மின்ஹு, இவர் அவர்கிட்ட கேட்டதாக எந்த ப்ரூஃபும் என்னது இல்லை. எனவே இந்த செய்தி என்ன பலகீனமானது. என்ன காரணம், பலமான அறிவிப்பாளர் இஸ்னாத். இப்ப நான் கேட்கிறேன், இஸ்னாதை பார்த்தா என்ன பண்ணும், எல்லாரும் பலமான அறிவிப்பாளர்கள், எல்லாரும் மனநத்துல ஒழுங்கான அறிவிப்பாளர்கள். ஆனா எதுல பெற விடுவது, எடுத்த முறை வழங்கிய முறை, எடுத்த முறை வழங்கிய முறையிலே பலகீனம் வரும். எல்லாரும் நல்லவராக இருந்தது, எல்லாரும் பலமானவராக இருந்ததுனால செய்தி பலமாகிறாது. எடுத்த முறையும் அதை பகிர்ந்த முறையும் என்னது அதுல பார்க்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 17வது துஆ என்னன்னு சொன்னால், வெளியே வருகிற நேரத்தில் நம்ம சிரமப்பட்டு பாடமாக்கி இருக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அத்லிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. அழகான கருத்துள்ள ஒரு துஆவும் தான். ஆனா இந்த துஆவும் மஅல் அஸஃபி ஷதீத் லைஃபான ஒரு அறிவிப்பு. விளங்கிட்டா, இந்த துஆவும் மஅல் அஸஃபி ஷதீத் சொல்றேன் நான், அதிகமான அதாவது கவலைக்குட்பட இது என்னது பலகீனமான செய்தி. இது சில அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வு அடிப்படையில் இது ஹசன் தரமானது அப்படின்றது சொன்னாலும் கூட, நல்ல தஹ்கீக் நல்லா ஒரு ஆய்வு செய்து பார்க்கிறது பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் இதுல என்னது அதாவது எடுபடுகிறது. என்னன்னு சொன்னால், இந்த செய்தி சுனன் அபூதாவுதுல 5094, சுனன் அபூதாவுத் 5094வது இலக்கத்துல வருகிறது. எப்படின்னு சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பதாக பதிவு செய்யப்பட்டது. எப்படி பதிவு செய்யப்பட்டது, மா ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத்து, நபி அவர்கள் எனது வீட்டிலிருந்து எப்பொழுது வெளியாகினாலும் இல்லா ரஃபஅ தர்ஃபஹு இலஸ் ஸமா, வானத்தை நோக்கி தனது பார்வை என்ன செய்வார்கள், நபி அவர்கள் உயர்த்துவார்கள். இந்த ஹதீஸை பாடமாக்கினவங்க கூட இந்த சுன்னத்தை என்ன செய்யறது இல்ல. முதல்ல என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி தனது பார்வையை உயர்த்துவார்கள். ஃபகால சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அதில்ல, நான் வழி தவறி போவதை விட்டும், அவ் உதல்ல, நான் இன்னொருவரால் வழி தவற செய்யப்படுவதை விட்டும், அவ் அஸில்ல, அல்லது தவறுவதை விட்டும், அதாவது மிஸ் ஆகுவதை விட்டும், அவ் உஸல்ல, என்னது அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து, ஆனா சின்ன ஃபர்க் தகீக். அப்ப அவ் உஸல்ல வழி தவறுவதை விட்டும், தவறி போவதை விட்டும், அவ் அத்லிம அநியாயம் செய்வதை விட்டும், அல்லது அவ் உத்லம நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், அவ் அஜ்ஹல நான் மடையனாகுவதை விட்டும், அவ் யுஜ்ஹல அலை அல்லது என்னை வச்சுக்கணும் மடத்தனமான வேலைகளை செய்து நான் அதற்கு உள்ளாகுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப இந்த துஆ நீங்க சொன்ன எந்த துஆ பலகீனமாக இருந்தாலும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த மாதிரி இல்லாம துஆக்கள்ல நம்ம கையெழுதி துஆ கேட்கிற நேரங்கள்ல, சுஜூத்ல கேட்கிற நேரங்கள்ல இந்த யூஸ் பண்றது தவறு இல்லை. இந்த துஆவுடைய வார்த்தைகளை யூஸ் பண்றது தவறு. எதுப்பில இந்த இடத்துல ஓதணும், இது சுன்னா, இது ஓதாட்டி பிழை என்றது அல்லது அதை கடைபிடிக்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன, மற்ற அதாவது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்ன மாதிரி நினைச்சுக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவைகள் தான் தவறு. அதே நம்ம துஆல சாதாரணமாக யூஸ் பண்றது, ஏன்னா சாதாரணமா தமிழ் மொழியில கேட்கிற மாதிரி இது என்ன செய்யலாம், கேட்டுட்டு நம்ம போகலாம். அப்ப இதுல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப உம்மு சலமா இடத்தில் கேட்டதாக வரக்கூடிய செய்தி என்ன, ஷாபி, இமாம் ஷாபி அவர்கள் கேட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாபி அவர்கள் உம்மு சலமாவிடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இமாம் அலி இப்னுல் மதீனி அவர்கள் இந்த செய்தியை சொல்லியல்ல, உம்மு சலமாவிடத்திலிருந்து ஷாபிக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இமாம் அலி இப்னுல் மதீனி சொல்றார். இமாம் அலி இப்னுல் மதீனி யாரு, இமாம் புகாரியுடைய ஆசிரியர், இமாம் புகாரியுடைய பிரபல்யமான ஆசிரியர், மிக பிரபல்யமான ஆசிரியர்கள் ஒருவர் தான் அலி இப்னுல் மதீனி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மதீனி என்றவர், இப்னுல் மதீனி என்றவர் இமாம் புகாரியுடைய மிக பிரபல்யமான ஆசிரியர்கள் ஒருவர். அவர் சொல்றார், இமாம் ஷாபி உம்மு சலமாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு இந்த இடத்துல
கொஞ்சம் இது தூரமான ஒரு பாபா இருந்தால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னன்னு சொன்னால் இமாம் புகாரியுடைய அதாவது அந்த ஆதாரத்தன்மை, புகாரியுடைய ஆதாரத்தன்மை சஹீஹ் புகாரியுடைய அது கொஞ்சம் வலுவானது, அது கொஞ்சம் வலுவானது ஏனையவைகளை விட. ஆனா இன்றைக்கு குர்ஆனுக்கு முரண்படுது, ஹதீஸ் பலகீனம் அப்படின்னு சிம்பிளாக முடிக்கக்கூடிய அந்த நிலைமை நீங்க பாக்குற நேரத்துல மனசுக்கு என்ன பெரிய கவலையா இருக்கு தெரியுமா? என்ன ஒரு சிம்பிளான ஒரு வாதம் என்னன்னு சொன்னால், இமாம் புகாரி பிழைவிட மாட்டாரா, இமாம் புகாரி தவறு விட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே போல இமாம் முஸ்லிம் தவற விட மாட்டாரா அப்படின்றது. உலகத்துல இந்த வாதத்தை எல்லாருமே சொல்லணும். மனைவிடானே நம்பிக்கையானவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லலாமா இல்லையா? நம்பிக்கையானவன் பொய் சொல்ல மாட்டான், அதுக்காக நம்ம அந்த நம்பாமிக்கிறதா? அப்ப உலகத்துடைய அந்த மீசானே இந்த இடத்துல என்ன செய்து அடிபட்டு போகுது. இமாம் புகாரி தவற விட மாட்டார் என்பதும் இமாம் புகாரி சொன்ன தகவலுடைய தன்மையை எப்படி தவறு சரி காணுதல் என்ற சப்ஜெக்டும் வேறு. இமாம் புகாரி தவற விட மாட்டாரா இல்லையா என்பது ஒரு டாபிக், தவறு விடுவார். ஆனால் இமாம் புகாரி தவறு விட்டால் அவரை எப்படி அடையாளம் காண்பது, எப்படி தவறு விடவில்லை என்று அடையாளம் காண்பது என்பது இன்னொரு பதம். தவறு விட மாட்டார்னு யாரும் சொல்லல, ஆனா இது தவறில்லை என்றுதான் என்ன செய்யறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இது அவர் விட்ட தவறு அல்ல, இப்படி தவறு கண்டுபிடிக்கிற வழிமுறை பிழையானது என்றுதான் பேச்சு. ஆனா மக்களுக்கு மத்தியில பேசுற நேரத்தில் என்ன செய்யலாது? நம்ம திடீர்னு இமாம் புகாரி உசூல் ஹதீஸ் எப்படி தொகுத்து இருக்கிறார்கள் தெரியுமா மக்கள் விளங்கப்படுத்தலாமா? விளங்கப்படுத்துறதுக்கு எத்தனை மணி நேரம் போகும்? அதை எத்தனை பேர் புரிஞ்சு கொள்வாங்க? கொஞ்சம் ஒரு எஜுகேட்டடான கொஞ்சம் ஒரு ஹைலி இருந்தா கொஞ்சம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஏன்னா உசூல் ஹதீஸ்ல நம்ம ஓரளவு தான் போகும். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்யல, உசூல் ஹதீஸை டச் பண்ணல. ஏன் டச் பண்ணலன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்காங்கள அது என்ன செய்யும், டஃப் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்காங்கள டஃப் ஆயிரும். எந்த அளவு டஃப் ஆயிரும்னா, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, ஆனா முஹத்திஸீன் எங்க வாழ்வா தெரியுமா? அந்த 5 லட்சம் ராவிகளோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த 5 லட்சம் ராவிகளோட ஊரு, அவங்க வாழ்ந்த இடம், போற வாரது எப்படி சந்தி, இதுதான் என்ன செய்யும் அவங்க தலையில மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய அமைப்புல அது என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன நுக்தா, இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட சிறப்பு சஹீஹ் புகாரிக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சொல்றேன், இமாம் புகாரி அவர்கள் தனது செய்தியிலிருந்து ஒரு 3 சப்ஜெக்ட் பாருங்க. ஒருவர் ஒரே காலத்துல வாழ்ந்திருப்பார், ஒரே காலத்துல வாழ்ந்திருப்போம், இதுக்கு சொல்றது இத்ராக் அப்படின்றது. ஒரே காலத்துல வாழ்ந்திருக்கிறார், அதிரக்க ஜமான், அவருடைய காலத்தை அடைந்தார். நீங்க எல்லாம் அல்பானிய காலத்தை அடைஞ்சோமா இல்லையா? அடைஞ்சோம். ரைட். அடுத்த என்ன, இம்கானுல் லிகா, சந்திக்க வாய்ப்பு இருந்ததா? இருக்கல. விளங்கிட்டா? இதுக்கு சொல்ற இம்கானுல் லிகா, லிகாட சந்திக்கிறது, இம்கான்ன்றது மும்கின். விளங்கிட்டா? முடியும். அப்ப முதலாவது இத்ராக், அடையிறது, அதிரத்துவன்னு அடையிறது. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோம். அதிரக்க ஜமானா நாங்களாம் இந்த இமாம் அபு அல்பானி, இமாம் பின் பாஸ், உசைமின் காலத்துல வாழ்ந்தோம். ஆனா இம்கானுல் லிகா எங்களுக்கு இல்ல, சந்திக்க வாய்ப்பே இருக்கல. இன்னும் சொல்ல போனா சவுதியில இருந்து என்ன செய்யல, நிறைய பேருக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கல. இதுக்கு சொல்ற இம்கானுல் லிகா. மூன்றாவது ஒன்று இருக்குது, சுபூத்துல் லிகா, சந்திக்க வாய்ப்பு இருந்தது, சந்திக்க வாய்ப்பில்லை என்பது இரண்டாவது தரம். மூன்றாவது என்ன, சுபூத்துல் லிகா, சந்தித்தார்கள், நிரூபணமாக. புரிஞ்சுங்க, இமாம் புகாரியை தவிர, சஹீஹுல் புகாரியில தவிர மற்ற எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதும் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வார். ஆமா, புகாரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விளங்கிட்டா? சந்திச்சது ப்ரூவ் ஆகினா மட்டும்தான் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். சஹீஹுல் புகாரியில மற்ற எல்லா அறிஞர், சஹீஹ் புகாரிக்கு வெளியே எல்லா அறிஞர்களும் சந்திக்க வாய்ப்பு, காலத்தை அடைந்தார்கள் 1, சந்திக்க வாய்ப்பு இருந்தது 2. இது 2 சந்திக்க வாய்ப்பு இருந்தது என்று சொன்னா அவர் அவர்கிட்ட அறிவிக்கிறது எங்களுக்கு போதுமானது, அவர் சந்திச்சாரு அப்படி என்று சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா இமாம் புகாரி சஹீஹ் புகாரில மட்டும் என்ன செஞ்சாருன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால சில முக்கியமான சஹீஹான ஹதீஸ்களை இமாம் புகாரி தவிர்த்தார். சஹீஹ் புகாரியை விட்டு முக்கியமான சஹீஹ் ஹதீஸ்களை தவிர்த்தார். ஏன்னு சொன்னா அவர் இவர் சந்திச்சது ப்ரூவ் ஆகிக்காது. ப்ரூவ் ஆகுறதுனா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். என்ன, ஒருவரிடமிருந்து 50 செய்தி அறிவிக்கிறார். ஒருவரிடமிருந்து 50 செய்தி அறிவிக்கிறார். அப்ப இந்த 2 பேரும் காலத்தை அடைந்தார்கள் என்பது ப்ரூஃப் ஆகி, சந்திக்க வாய்ப்பு இருந்தது ப்ரூஃப் ஆகி, சந்தித்தார்கள் எப்படி ப்ரூஃப் ஆகுது தெரியுமா? அந்த 50 செய்தியிலே ஒரு செய்தியிலேயாவது எனக்கு அவர் சொன்னார் என்று சொல்லிக்கணும். எனக்கு அவர் சொன்னார், நான் அவரிடம் கேட்டேன். இது என்ன ப்ரூஃப் ஆயிட்டு? நேரடியா சந்திச்சாரு ப்ரூஃப் ஆயிட்டு. ஆனா 50லயும் என்ன செய்யறாரு ஒருவர், அவரை தொட்டும், கால அவர் சொன்னார், எனக்கு சொன்னார் வார்த்தையெல்லாம் சொல்லலைன்னா இமாம் புகாரி என்ன செய்ய மாட்டாரு, எடுக்க மாட்டார். ஏன்? அவர் சொல்லுவாரு 2ம் ஓகே, 3வது இல்லை, சுபூத்துல் லிகா இல்லை. சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், உதாரணமா உது ஒன்று பாடம் பண்ணுவீங்களே, முக்கியமான மேஜரான ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வந்திருக்க மாட்டார். எனக்கு சந்தேகமும் வரும். ஏன்? இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாத்
மிகப்பெரிய ஆசிரியர், எல்லா ஹதீஸிலும் கிடைக்க வாய்ப்பு உள்ளவர். ஏன் மேஜரான ஹதீஸ் அங்க கொண்டு வர? அவரு கேட்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. அவர் விடுபட்டிருக்க வாய்ப்பு என்ன இருந்தது? ஏன் கொண்டு வரல தெரியுமா? சுபூத்துல் லிகா இருந்திருக்காரு, சந்தித்தல் என்ற அந்த ப்ரூவ் என்ன செய்யாது இருந்திருக்காரு. இதனாலதான் என்ன செஞ்சாரு சொன்னா கொண்டு வரல. இப்ப நீங்க பாருங்க, இமாம் புகாரி சும்மா எடுத்தே முடிச்ச அறிவிப்பாளர் வரிசை 15 இருப்பாரா? அவருடைய பாதுகாக்கிறதுக்கு டோட்டல் அந்த 2000 சொச்சம் ஹதீஸ்லையும் அல்லது திருப்பி திருப்பி வரக்கூடிய செய்தியை சொன்னா 7000 சொச்சம் ஹதீஸ்லையும் எதை பார்த்துக்கிறாரு? இந்த அதுவும் பார்க்கறது ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்ல, ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் 4 பேர் இருந்தா 4 பேர்லயும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் டு இவர், இவர் டு இவர், இவர் டு இவர் என்ன செய்யணும்? எல்லாம் பார்க்கணும், பார்த்துதான் கொண்டு வரணும். ஒரு இடத்துலயாவது ஒரு கனெக்ட் ஆகிக்கணும். கனெக்ட் ஆகினா மட்டுமல்ல, பாடத்துக்குரிய ஹதீஸ் அதுல இருக்கணும். இவ்வளவும் அவர் பார்த்து தரம் செஞ்ச கொண்டு வந்தார். அவன் 3 விஷயம் என்ன? இத்ரா காலத்தை அடைதல், இம்கானுல் லிகா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, 3வது சுபூத்துல் லிகா சந்தித்தது நிரூபணமாகுது. ஹதீஸ்களை அறிஞ்சபடி அதிகமானவர்களுடைய கருத்து என்ன? சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதுமானது. அதுதான் சரியானது. சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதுமானது. நான் அவரிடம் இந்த செய்தியை கேட்டேன்னு சொல்லாட்டியும் 4 செய்தி அறிவிக்கிற நேரத்தை அவரை தொட்டும் அறிவிச்சா அது போதுமானது. ஏன்னா அவரை பத்தி எந்த விமர்சனம் இல்லை, ரம்பகமானவர் என்றா அது போதுமானது. ஆனா இமாம் புகாரி என்ன செய்யல? சஹீஹுல் புகாரில அதை எடுக்கல. மத்தத்துல எல்லாம் அவர் கடைபிடிக்கல. அதபுல் முஃபரத்ல மத்த கிரந்தத்தை கடைபிடிக்கல. இதுல கடைபிடிச்சாரு. சஹீஹுல் புகாரில அப்படி அப் டு டேட்டா கடைபிடிச்சாரு. இப்ப நம்ம இந்த சொல்ல புகாரியுடைய சிம்பிளா முடிப்பாங்க. என்னன்னா தவறு விட மாட்டாங்களா? இல்லைன்னா அவ்வளவுதான். இது அந்த கேள்வி என்னது? எந்த மீசானியத்தும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம போற இடத்துல நம்ம சில இடங்கள் என்ன செய்யலாது சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடக்கிற டைம்ல இதுக்கு ஒரே வழி எங்க? புடிச்சு நிறுத்தி மேடையில வச்சு வாதம் செய்யற நேரத்துல சில விஷயங்கள் என்ன செய்யலாம், நாங்க கொண்டு வந்து இருக்கலாம், பேசி முன்னுக்கு வைக்கலாம். ஆனா அங்களை உண்டு இங்களை உண்டா நடந்துட்டு இருக்கோ அது கஷ்டம் விளங்கிட்டா? ஏன்னா அந்த இடத்துல நம்ம சுருக்கலாம் நேரத்தை, அந்த மஜால சுருக்க கஷ்டம். தனியா விட்ட டைம்ல ஏன்னா அவரு ஃப்ரீயா நம்ம அவங்க வெளியே இருந்து பார்க்க சொல்ல ஃப்ரீயா இருப்பாங்க, நிறைய எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இப்படிதான் நடக்கும். ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் அதுல 4-5 கேள்வி என்ன செய்யலாம், இது சொல்லுங்க இதை சொல்லுங்க திருப்பி திருப்பி கேட்கலாம். எப்படி எப்படி எல்லாம் மத்த ஹதீஸோடைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்கலாம். ஆனால் அந்த இடம் வர்றதா என்னது அந்த இடத்துல மிக பொருத்தமானது. அதனால அன்புள்ள சகோதரர், சஹீஹ் புகாரியுடைய ஒரு சிறப்புல உண்டு இது. நான் இன்ஷா அல்லாஹ் இதுல சந்தர்ப்பம் கிடைக்கிற டைம் எல்லாம் இதை உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்துவேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுல என்ன சொன்னா, இமாம் ஷாபி உம்மு சலமாவுடைய காலத்தை அடைந்தார், சந்தேகம் இல்லை. அதே நேரம் இமாம் ஷாபி உம்மு சலமாவிடத்திலிருந்து கேட்கவில்லை, அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. காரணம் அலி இப்னு மதீனி சொல்றாரு சந்தர்ப்பம் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அதுக்கு பின்னால 1 வருஷம் உம்மு சலமாவுக்கு பின்னால, அவர் மௌத்தார பின்னால யாரெல்லாம் அவங்கள்ட்ட யாரும் வேற என்ன செய்யல, கேட்கவே இல்லை அப்படி என்று சொல்ற அளவுக்கு இமாம் அலி இப்னு மதீனி என்ன செய்யறாரு, இதை மறுக்கிறார். அதனால அதுதான் என்னது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுல சாபி உம்மு சலமாட்ட கேட்டாரா இல்லையா, நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குன்னா அந்த சந்தர்ப்பங்கள் வர நேரத்தில் என்ன செய்யலாம், அதற்கு பேச்சு வந்தா பேசலாம். இது என்னது இதன் காரணமாக பலகீனமான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அல்லாஹ்வால நான் அறிந்தவரையில் சஹீஹான எந்த ஹதீஸும் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம் நான் சொன்ன நிறைய பேர், அப்போ வீட்டு விட்டு வெளியே ஒரு ஹதீஸும் இல்லையா அப்படின்றது. இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிட்டுண்டா கேள்வி வருது, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு துவா எதுவும் இல்லையா? உண்மையா சொல்றேன், பகிரங்கமா எழுதுறாங்க, எக்ஸாம் பாஸ் ஆகுவதற்கு துவா எதுவும் இல்லையா? அதுக்கு சிலர் ஆலோசனை வழங்குறாங்க, நீங்க வெளியே இறங்குற நேரத்துல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லி என்ன செய்ய போங்க. அப்ப படிச்சவன நிலைமை, படிக்காத பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டா, படிச்சுட்டு வந்தானே ஒருத்தன் கஷ்டப்பட்டு நைட்ல முடிச்சு, அவன் நிலைமை என்ன? நிறைய பேர் நான் எக்ஸாமுக்கு போறேன் துவா கேட்டுக்கங்கன்றான். என்ன எனக்கு இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன செய்யல, நல்ல முறையில விளங்கல. எக்ஸாமுக்கு போறேன் துவா கேட்டுக்கங்கன்னா என்ன, என்னத்துக்காக துவா கேட்கணும்? இதுல நல்லா கேட்கிறேன், எப்படி துவா கேட்கணும்? யா அல்லாஹ் இவர் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். இது என்ன, இதுல என்ன சப்ஜெக்ட், இதுல என்ன சப்ஜெக்ட்? எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். அவர் சிறந்த முறையில் ஞாபகம் அவருக்கு அவர் சிறந்த முறையில் அதை என்ன செய்யணும், அவசரமாக எழுத வேண்டும் என்றால் அதுவும் கூட எக்ஸாம்ல நோக்கம் பாலாயிடும். விளங்கிட்டா? எக்ஸாம்ல நோக்கம் இஸ்திஹ்லார், ஞாபகப்படுத்தல் என்பது ஒரு மனிதனுக்கு அங்கே இல்லாம போகும் என்றது எக்ஸாம் வைக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸாம் வைக்கிறவனுக்கு எது தெரிஞ்சிருக்கணும், ஒருவனுக்கு திடீர் ஞாபகம் என்றது என்ன செய்யும், இல்லாம போகும். அவனுக்கு இன்னொரு எக்ஸாம் எனது எப்படி வைக்கணும் என்றது முறையா தெரிஞ்சுக்கணும். அது எக்ஸாமினேஷன் ஒரு பிழையை கொண்டு போய் துவால கேட்ட எப்படி நம்ம யாரும் அப்படி, அதாவது ஒருத்தன் நல்ல வேகமா குயிக்கா என்ன செய்யும், பதிவு வரும். இன்னும் சொல்லுங்க நல்லா மனநம் விட்டுருப்பாங்க. இப்ப சொல்லுங்கன்னா என்ன செஞ்சு ஒன்றுமே பாடமாக நிலவுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. மேடையில ஸ்பீச்சுக்கு வர மாதிரி பேச்சுக்கு வாங்க என்ன செய்வாங்க, நல்ல பாடமாகி இங்கே வந்தோடனே வாழ்க்கையில் ஒன்றுமே தலைப்புல கேட்கலையா அந்த லெவலில் என்ன செய்வான் அவன் இருப்பாங்க. அது அந்த டைமுக்கு வரும். இதே மாதிரி எக்ஸாம் என்ன செய்யும் இருக்கும். இன்னும் சிலவங்க கடைசிக்கு பதில் எழுதவும் வச்சிருப்பாங்க. டைமை பார்த்துக்க மாட்டான், எல்லாம் முடிச்சுக்கோ 5 நிமிஷம் இருக்கும். இன்னும் 5 நிமிடத்தில் பேப்பர் வாங்கப்படும் அவனுக்கு என்ன செஞ்சு பதில் எல்லாம் போயிடும்.
அவர் நேரம் வச்சிருந்த பதிலெல்லாம் போயிடும். இதெல்லாம் எந்த வீக்ல உள்ளது? எக்ஸாம் வீக்ல உள்ளது. இப்ப எக்ஸாம் யாரெல்லாம் லேசுபடுத்துவாயாக என்று சொன்னா அல்லாஹு தஆலா நாங்க மாறாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டான். இங்க நம்ம சபையில ஒழுங்கா அமைக்காம நம்ம லேசுபடுத்த பிழை. எக்ஸாமுக்கு துவா கேட்கறது பிழை என்றது நிறைய அங்கக்கூடிய கருத்து விளங்கிட்டா எக்ஸாம் போற துவா கேட்டுக்கலாம். இதை யார் கூட செய்யலாம் தெரியுமா? நைட்ல ஒழுங்கா படிக்காம அதெல்லாம் படிக்காம கூடுதலா இந்த விஷயத்தை துவா கேட்டுங்க. ஏன்னா அவனுக்கு இதுல நம்பிக்கை இல்லை, நம்ம இன்னைக்கு வருவோம்ன்றது நம்பிக்கை இல்லை. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அதனால நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், துவாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அதை பாடமாக்குவோம். அது இல்லையா? இல்லன்னு வச்சு இரண்டாம் மாடிக்கு என்ன துவா? ரசூலுல்லாஹி இரண்டாம் மாடி இருந்தது, இரண்டாம் மாடி போகல என்ன துவான்றது இல்ல. அப்ப நம்ம அதை ஒன்றுக்கா ஹதீஸ் லைவோட என்னது அது விட வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்ததாக 11வது பாபு, கடைசியாக அத்திக்ர் இந்த துஹூலில் மன்சில், வீட்டில் நுழைகின்ற பொழுது ஓதுகின்ற துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலித் வ கைரல் மக்ரிஜ் வ கைரல் மக்ரஜ். அடுத்தது பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி கரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா சும்ம லியுஸல்லிம் அலா அஹ்லி. பின்னர் தன் குடும்பத்துக்கு என்ன செய்யட்டும்? அவர் சலாம் சொல்லட்டும் என்று வரக்கூடிய செய்தி. ஒமா அல் அஸபி ஷதீத், இந்த ஹதீஸ் என்னது? அதாவது ஒரு பலகீனமான செய்தி, பிரபல்யமா இது யூஸ் பண்றாங்க. இது பித்னபத், பார்த்த உடனே பலகீனம் சொல்லலாம். பெரிய ரிசர்ச் ஆய்வுகள் ஆழ்ந்த இதுகளை கொடுக்காமலே பார்த்த உடனே இந்த செய்தி என்னது? இது ஆதாரபூர்வமாக வேற இஸ்னாது இல்லை, பலப்படுத்துறதுக்கு இல்லை. பலகீனம் என்றது மிகவும் இயல்பாக விளங்கக்கூடிய ஒரு செய்தி இது. ஆனா இது எப்படி இந்த துவாவுடைய அழகான வடிவத்தின் காரணமாக எப்படியோ தெரியாது என்ன செய்யுது? பிரபல்யமான ஒரு துவாவா இதற்கு ஷேக் நாசர் அல்பானி அவர்கள் இது ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் சஹீஹ் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தார். பிற்காலத்தில் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை இதில் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த செய்தியில் உள்ள பலகீனத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? பலகீனம் அப்படின்னு என்ன செய்தார் சொன்னார். அந்த நொக்தா மிகவும் தெளிவான நொக்தா. என்னன்னு சொன்னால், இந்த செய்தி அபூதாவுல வரக்கூடிய செய்தி 5096வது இலக்கம். அதாவது சுரைஹ் என்பவர் அறிவிக்கிறாரு, அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக. சுரைஹ் என்பவர் அறிவிக்கிறாரு, அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு வழியாக. அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வலஜ ரஜுலு பைத்தஹு, ஒருவர் தன் வீட்டுக்குள்ளே நுழைந்தார், ஃபல்யகுல் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜ், கைரல் மௌலஜ், கைரல் மௌலஜ் எனக்கு என்னது? சிறந்த நுழைவையும், கைரல் மக்ரஜ் சிறந்த வெளியேற்றத்தையும் எனக்கு தருவாயா. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி கரஜ்னா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டே நுழைந்தோம். பிஸ்மில்லாஹி கரஜ்னா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டே என்னது நாம வெளியாகினோம். வஅல்லாஹி வாலா ரப்பினா தவக்கல்னா, வஅல்லாஹி ரப்பினா தவக்கல்னா ரிவாயத்துல வருது. அல்லாஹ்வின் மீது நாம் என்ன செய்வோம்? தவக்குல் வைக்கிறோம். பின்னர் குடும்பத்துக்கு சலாம் சொல்லட்டும். சலாம் சொல்ற ஹதீஸ் சரியான ஹதீஸ்ல நிறைய வருது. இந்த மாதிரி அவர் என்ன செய்யட்டும்? சொல்லட்டும் அப்படின்னு வருது. இந்த செய்தியை அதாவது இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் மராசில் என்ற தனது நூலில் என்ன செய்றார்? பதிவு செய்றார். 60-61 பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, சுரைஹ் இப்னு உபைத் அல் ஹத்ரமி என்ற இந்த அறிவிப்பாளர் லம் யுத்ரிக், இத்ராக், லம் யுத்ரிக் என்ன அந்த காலத்தையே இத்ராக் அடையுது. லம் யுத்ரிக், அவர் அந்த காலத்தையே அடையவில்லை. இயற்கையாக லம் யல்க, சந்திக்கவில்லை அப்படின்னு என்ன தெரியுமா? காலத்தை அடைஞ்சிருந்தாரு, சந்திக்கவில்லை அர்த்தம். லம் யுத்ரிக், அவரு அடையவில்லை. அபா உமாமா, அபு உமாமுடைய காலத்தை அடையவில்லை. வலல் ஹாரித் இப்னுல் ஹாரித், இதெல்லாம் அந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் இல்ல. அபூ மாலிக் அல் அஷ்அரி தான் அறிவிப்பாளர். என்ன சொல்றாங்கன்னா, லம் யுத்ரிக் அபா உமாமா, அபு உமாமுடைய காலத்தை அடையவில்லை. வலல் ஹாரித் இப்னுல் ஹாரித், ஹாரித் இப்னு ஹாரித் காலத்தை அடையவில்லை. வலல் மிக்தாம், மிக்தாமுடைய காலத்தை என்ன செய்யல? அடையவில்லை. வஹுவ அன் அபி மாலிக் அல் அஷ்அரி முர்சல், இவங்க எல்லாம் அடையல அவரு. எனவே அந்த தரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவர் அபூ மாலிக் அல் அஷ்அரி வழியாக அறிவித்த செய்திகள் எல்லாம் முர்சல். அதாவது என்னது? அவர் அவர் வழியாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம என்ன செஞ்சுக்கிறாரு? அறிவித்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கவே இல்லை, சந்திக்க வாய்ப்பு அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ராவிகளையே அவர் என்ன செய்யலாது? சந்திக்க முடியாமல் போனது என்று சொல்லி இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் பதிவு செய்கிறார். இதுல என்ன பிரச்சனைனா, அபூ மாலிக் அல் அஷ்அரிக்கும் சுரைஹுக்கும் இடையில ஒரு இடைவெளி என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போல அதாவது சுரைஹ் அபூ மாலிக் அல் அஷ்அரி, நல்லா புரிஞ்சுங்க, அபூ மாலிக் அல் அஷ்அரி நபித்தோருடைய காலத்தை இவர் என்ன செய்யல? சுரைஹ் அடையவில்லை. அதனால இந்த செய்தி பலகீனமானது என்றதான் நம்ம கடைசியாக இதில் பார்க்க முடிகிற ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம வீட்டுக்குள் நுழைகிற நேரத்தில் வரக்கூடிய சஹியான செய்திகளை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, சலாம் சொல்லிட்டு போறது குர்ஆன் நேரடியான செய்தி சொல்லுது. அது அல்லாம வாசல்ல இருந்து செய்ய வேண்டிய நிறைய ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? கைவிடுகிறோம். அனுமதி கேட்கறது, அந்த ஒரு வீட்டு வாசலுக்கு போய் நின்றால் நேரடியாக நின்று சலாம் சொல்லவானான்றாங்க சொல்லாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்ற, ஒரு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நில்லுங்கன்றாங்க. அதபுல் முஃப்ரத்ல வரக்கூடிய செய்தி. நிறைய பேர் சலாம் சொல்லுவாங்க, ஆனா பார்வை கிச்சன் வரைக்கும் என்ன செஞ்சு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதி கேட்கறது உள்ளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு லிஅஜ்லில் பஸர், அனுமதி சட்டம் உருவாக்கப்பட்டதே பார்வைக்காக.
அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதியும் இது அங்க வரை கிச்சன் வரைக்கும் இந்த பார்வை போகுமா? இதான் ஒண்ணுமில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அது சொந்தக்காரன் பேர்லயோ நம்ம உறவுன்ற பேர்லயோ பழகினவன்ற பேர்லயோ சிலவங்க அஸ்ஸன்னு ஆரம்பிக்கல வாசல் கும்லக்கு அங்க உள்ளுக்க போயிட்டாச்சு. அனுமதி வாலைக்கும் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே அனுமதி எடுத்த மாதிரி. ஆனா அல்லாஹ் தாலா நேரடியா சொல்லக்கூடிய விஷயம். வலது பக்கத்துல அனுமதி கேளுங்க, இடது பக்கத்துல அனுமதி கேளுங்க. இன்னும் சொல்லுவோம் கதவை தட்டு. யாரு? நான் எல்லாரும் சொல்லாமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனஸ் இல்லாம வராங்க, கதவை தட்டுறாங்க. அல்லது ஜாபிர் ரலியல்லாஹு கதவை தட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் என்றாங்க. யாருன்னு கேட்கிறாங்க ரசூல்? நான் என்றாங்க. நான்டா யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நான்டா யாரு? உங்களை எவரும் கதவை தட்டினா நான் என்று சேர்ந்து செய்ய வேண்டாம், சொல்லணும், பேரை சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செஞ்சாங்க? வழிகாட்டினா. ஆனா என்று சொல்லி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் சொல்ல வேண்டாம். இப்படி எத்தனையோ ஒழுக்கங்கள் வாசல்ல வெளியே போறதுல சொந்த வீடு விட்டு போற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த செய்திகள்லாம் பலகீனமான செய்திகள். அதனால உள்நுழைதலும் வெளிவருதல் சம்பந்தமான ஹதீஸ் லைவ் கண்டதுனால வீடு சம்பந்தமா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஏராளமான செய்திகள் இந்த மாதிரி சலாம் சொல்லி உள்ளுக்கு நுழையிறது, சலாம் சொல்லி நம்ம என்னது குடும்பத்தை விட்டு போறது வாரது, இந்த மாதிரி நிறைய செய்திகள் அந்த செய்திகள் இருக்கின்றன. ஆனா இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் பலகீனமானது. வீட்டை விட்டு வெளியே இருக்கிற நேரத்திலும் நுழைகிற நேரத்தில் இந்த மாதிரி, அதாவது அல்லாஹ் யஸ்அலுக கைரல் மௌலிஜ் வ கைரல் மஹ்ரஜ் என்ற துஆ, அதே போல அல்லாஹ் யஸ்அலுக மினன் அதில்லா உதல்ல என்ற துஆ, அது போல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதாவது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட இந்த துஆக்கள் அனைத்தும் பலகீனமானவைகள். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை நாளை